ஹாய் ஹலோ பீப்புள், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். அனைவருக்கும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நேற்றே வீடியோ போட்டிருக்கணும், பட் போடலை. கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இனி அடுத்தடுத்து மிஸ் பண்ணாமல் டெய்லி ஒரு வீடியோ வந்துடும். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சூப்பரான ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் கண்டிப்பாக வீடியோ பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. எஸ், ஜனநாயகன் படத்துடைய 4வது பாடல். ஸோ ராவண மகண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, மகண்டா இல்லை மொவண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போது அந்த வைபோடையே இந்த வீடியோ பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயந்தான், மிஸ்டர் அனிருத் அண்டு மிஸ்டர் விவேக், நீங்கள் 2 பேரும் என்ன இழுத்துட்டு இந்த பாட்டை ரெடி பண்ணீங்க அப்படின்றத எனக்கு சொல்லிடுங்க. குறிப்பாக நம்ம விவேக், ஆக்சுவலாக விவேக் அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தாலும் எனக்கு என்னமோ அவருடைய பாடல்கள் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய பாடல்கள். பட் இந்த பாட்டு நான் கேட்குறப்ப எனக்கு உண்மையிலே நல்லா இருந்தது. அந்த லிரிக்ஸ் எழுதுனது எப்படின்னா, இதை விட பெஸ்ட்டாக ஒரு எலிவேஷன் சாங் உங்களுக்கு வேறு யாராவது எழுதிடுவானா விஜய் சார் அப்படின்னு சொல்லி இந்த சவால் விட்டு சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. சிறப்பு. இதுக்கு முன்னாடியும் நிறைய விஜய் சாருக்கு நல்ல நல்ல பாட்டெலாம் எழுதியிருக்கிறாப்புல. பட் இருந்தாலும் இந்த பாட்டு இந்த மொமெண்ட்டில், இப்போ ஒரு மொமெண்ட் நடந்துகிட்ருக்கு இல்லையா, அந்த மொமெண்ட்டுக்கு பயங்கரமாக கேட்சியாக, அதே டைமில் பயங்கரமாக பவர்ஃபுல்லாக எழுதியிருக்கிற. அப்படி யா வாழ்த்துக்கள் யா. ஆனால் என்ன அடிச்சுட்டு எழுதியிருந்தான்னு தெரில. அப்புறமா அனிருத், வழக்கமாகவே இந்த எலிவேஷன் சாங்ஸில் அனிருத் ஒரு அடுத்த லெவலில் தான் இருப்பாப்புல, வேறு ஒரு ஜோனில் இருப்பாப்புல. அதுவும் இந்த டயர் 1 ஆக்டர்ஸ்க்கு ஒன்று பண்ணுவாப்புல, அதெல்லாம் அசாத்தியமாக இருக்கும். அது இந்த பாட்டிலையும் கண்டிப்பாக இருக்குது. இந்த பாட்டை ஜனநாயகன் ஆடியோ லான்ச் நம்ம மலேசியா நடந்துச்சு இல்லையா, அந்த 70-75,000 ஆடியன்ஸ்க்கு முன்னாடி இந்த பாட்டை பாடி பயங்கரமாக பற்ற வச்சுருக்கிறாப்புல அந்த ஸ்டேடியத்தையே. ஸோ இதில் என்னென்னா, எனக்கு ஒரு சில வரிகள் நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். அதான், போர் குணம் இருக்கா, சிகரம் கண்டவன் செருக்கா, அவனை சீன்ற கிறுக்கா, முகம் வீங்கியிருக்கா. இதெல்லாம் விஜய் சார் ஃபேன்ஸை அப்படியே இப்போ அதான் சொல்கிறேன்ல, இந்த மொமெண்ட் ஒன்று நடந்துகிட்ருக்கு பாருங்க, அதுக்கு பயங்கரமாக கொம்பு செய்ய விடுற மாதிரி இருக்குது. வாங்கடா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு மற்ற நிறைய விஷயங்கள் அதெல்லாம் அப்புறம் செகண்டரி. பட் அவங்கள ஒரு வைப்லேயே வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது எல்லா கட்சியுமே பாருங்கள், அவங்கவுங்க கட்சி, இப்போது ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம மறைந்த பொன்மனச்செம்மல் ஐயா எம்ஜிஆர் அவருடைய பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவருடைய கருத்தாளமிக்க பாடல்கள்லாம் அவங்க பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி திமுகக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சில பாடல்கள்லாம் வச்சுருப்பாங்க. எக்ஸாக்டாக இப்போ அதை மீட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஈக்குவலாக அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ஒரு சாங்ஸ் எல்லாமே இப்போ ரீசெண்டாக நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். எனக்கு அப்படி தான் தோணுது. இந்த கரெக்டாக அவருடைய ஃபேன்ஸ் ஆகிய தொண்டர்களை ஒரு வைப்புக்குள்ளேயே வச்சுருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு பாடல் இந்த படத்தில் கொடுத்த மாதிரியே எனக்கு பர்சனலாக தோணுது. அது அந்த ஒரு பேரே வரலாறாக இருக்கட்டும், அல்லது இந்த பாட்டுமே அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு 4 லைனு, அதை நான் சொல்லிடுறேன். வசனமாக எழுதலாம் அவன் கதை அதுக்கெல்லாம் மேலே, எதிரியா அனுப்புனா சிரிக்கிறான் பழகிட்டான் போல. அதெல்லாம் எதை சொன்னேன், எக்ஸாக்டாக விஜய் சாருடைய அந்த ரியல் கேரக்டர் இருக்கும் இல்லையா, அதுவும் ப்ளஸ் இப்போ இந்த அரசியல், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும், பாட்டிலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லிரிக்கல் வீடியோ அவங்க ஃபஸ்ட்டு லிரிக்கல் வீடியோவாக விடுறதுக்கே பிளான் இல்லையா என்னன்னு தெரில. இந்த படத்தோட விஷுவல் எதுவுமே அதில் காமிக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியாவில் நடந்த அந்த ஆடியோ லான்ச் அந்த இதையே அப்படியே காமிச்சிட்டாங்க. நல்ல ஒரு பவர் பேக்டாக இப்போ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நெருங்கிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த பாட்டையும் இறக்கி விட்ருக்குறாங்க. ஸோ வாழ்த்துக்கள். பார்ப்போம். வினோத் அவர்கள் வேறு ஆடியோ லான்ச்சில் பயங்கரமாக பேசியிருக்காப்புல. இது அந்த படத்தோட ரிமேக்கு, இந்த படத்தோடைய சாயல், அதெல்லாம் தாண்டி இந்த படம் தளபதி படம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியம்ப்பா உண்மையிலேயே. வினோத் அவர்கள் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்ட்டு. சரி, ஓகே, நமக்கு அது எந்த கமெண்ட்டும் இல்லை. ஒரு டைரக்டராக
அவர் எடுத்த படத்தை எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணணும் ப்ரொஜெக்ட் பண்ணணுமோ அதை வந்து அவர் பண்ணுறாரு அப்படின்னு தான் எனக்கு பர்சனலாக தோணுது. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கலாம். எனக்கு இதுதான் ஓகேங்களா. ஸோ பெருசாக வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். படம் வந்து சென்சார் ஆகிடுச்சு UA அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 20 நிமிஷம் இருந்த படத்தை இப்போ வந்து 3 மணி நேரம் 2 நிமிஷம் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் இந்த ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. கடைசி ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்மளை பயங்கரமாக அல வச்சு விஜய் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் வரலாம். பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வேறு அவர் பேட்டியில் சொல்லிட்டாப்புல. ஸோ வெயிட் பண்ணுவோம் மக்களே. கரெக்டாக இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது இந்த ஜனநாயகன் படத்தை நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் படத்தை பார்த்துட்டு நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கருத்தை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ பண்ணிடுவோம். ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸை ஒன்று பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஆமாம்,